ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவருடைய பிரசன்னம் கிரியை செய்யும். தேவனுடைய கிருபைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முற்றிலும் அது இலவசம். ஆனால் பயன்பாட்டிற்கு நாம் கொண்டு வருவது நம்முடைய பிரயாசத்தை செயலிலே காட்டியாக வேண்டும். ஆண்டவருடைய உதவி அனைத்தும் இலவசம்தான். அதை பெற்றுக்கொள்ள சில முறைமைகள் உண்டு. ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாமை வெறுமையா இருந்தான். அவனை வாக்கு தத்தங்கள் நிறைவேறல. தனக்கு இன்னும் நடக்கலையே கிடைக்கலையேன்னு யோசித்திருப்பான். நிஜமாவே எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? அறிக்கை பண்றதுனால எல்லாமே வராது. சில முறைமைகள், மெத்தட் தேவன் அதை வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிற ஆட்சிகளை. எப்படி நாட்டில் ஆட்சிகள் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது. நம்முடைய வழக்கு தீர வேண்டுமானால் கோர்ட், அதுக்கு நம்ம யாரை பிடிக்கிறோம்? வாதாடுறவங்களை பிடிக்கிறோம், வழக்கறிஞர்களை. அப்படி இல்லாமல் அது கடினம். இப்படி சில மெத்தட். இது போல வாழ்க்கையில் தேவன் சில முறைமைகளை வைத்திருக்கிறார். அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆபிரகாம் காரியம் வைக்கல, கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆண்டவர் அவனுடைய பிரேயர் டைம்ல அவனுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். கையை பிடிக்கிற மாதிரி, வெளியே வான்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு விசுவாச தூண்டுதல். நிச்சயமாவே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, நீ வெளியே வந்து வானத்தை அளந்து பாரு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அவர் அவனை வெளியே அழைத்துனா எங்க இருந்தான்? வீட்டுக்குள்ள. அவன் ரொம்ப பிரேயர் பண்ற ஆளு, ஜெபிக்கிறவன். எப்போதுமே பிரேயர் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் கவனமா இருங்க. உடனே நன்றி சொல்ற ஒரு உதடுகளோடு, மனதோடு, ஆண்டோடத்தில் மன விழிப்போடு இருங்கள். விழிப்பு தூங்காம ஜெபம் பண்ணிருக்கேன்னு சொல்லல. விழிப்பு என்பது மன விழிப்பு. சிலருக்கு கண்ணு ரொம்ப மூடி இருக்கும், மனக்கண். அதனால கத்தர் காட்டுறது ஒண்ணுமே தெரியறதில்ல. ஹல்லேலூயா. இப்பொழுது மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிற தேவன் காட்டுறதை அறிய காண முடியாதபடி இருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கட்டு மனக்கண்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் நெஞ்சில கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் மனக்கண்களை விட்டு அந்நியாவின் கட்டை தைத்து மாற்றுகிறேன். கட்டி இருக்கிற சாப கட்டை தைக்கிறேன். கண்கள் திறக்கட்டே சொல்லு, திறக்கட்டும், திறக்கட்டும். விரும்புறவங்களுக்கு நடக்க வைப்பார். திறப்பதாக. மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எட்டுக்கிற வெளியே சொல்லு, பிடுங்கி எட்டுக்கிற உள்ளத்தை விட்டு, மனதை விட்டு பிடுங்கப்படு. ஹல்லேலூயா. நிஜமாவே இது தேவை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப பாடம். கண்ணு திறக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பவுல் அனுப்புவது, நீ அவருடைய கண்களை திறக்கவும் நான் உன்னை அனுப்புகிறேன் வா என்றார். சுவிசேஷ ஊழியத்துக்கு பேர் கண்ணை திறக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. அப்படின்னா மனக்கண், அறிவு கொடுக்கிற, அறிதல், புரிதல், பார்த்தல், தரிசித்தல், கேட்குதல். இதை அடைச்சு போடும் சாத்தான். ஹல்லேலூயா. தேவன் தூண்டுகிறது, பேசுகிறது, கேட்கிற அளவுக்கு நம்முடைய மனம் திறந்ததா இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வேற என்ன? அது சிலருக்கு தெரியறதே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியறது இல்ல? மூளை வேலை ரொம்ப, இன்டெலெக்சுவல் பிரெயின். நாமே நம்மை ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்றது. கடந்த கால காரியங்கள், நிகழ்காரியம், வரப்போகிற காரியத்தை குறித்த முழு சுமையும் மனசுக்குள்ளே இருக்கும். அப்போ மனக்கண் குருடாதான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றது, ஃபர்ஸ்ட் மனதை சரிப்படுத்து. ஏன்னா கர்த்தர் உனக்குள்ள பேசுவார், தூண்டுவார், நடத்துவார். மனம் அடைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வாய் திறந்து கூட ஜெபிக்க வராது, ஆண்டோட பேச வராது. ஒரு வார்த்தை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. ஒரு வார்த்தை, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு ஹாப்பியாவே இருக்காது. கர்த்தர் தான் சொல்லியிருப்பார், ஆனா அது ஹாப்பியா இருக்காது. கேட்டு பழங்கின மாதிரியே இருக்கும். ஏன்? மனக்கண் குருடா இருக்கு, அடைச்சு போயிருக்கு. ஹல்லேலூயா. இது அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஏன்னா மனம் திரும்பின, திருமுழுக்கு எடுத்தேன், பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றேன், அது தேவைதான். அது ஒரு நாள் நடைமுறை. திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளது, திரும்புதல். தொடர்ந்து இதை கடைபிடித்து வாழ வேண்டுமானால் மனக்கண் திறந்திருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சபைக்கு சொன்னார், உங்கள் மனக்கண் பிரகாசிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எபேசு சபைக்கு சொன்னார், உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணு வேணும். கண்ணு இருக்கு, கண்ணுக்கு காட்சி வேணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. உபதேசம்
கண் திறந்தவன் வாழுவான். கண்ணு தெரியாதவனுக்கு தான் கோல் கொடு. கண்ணு தெரியாதவன் நடப்பான். ஹல்லேலூயா. கற்பனை நமக்கு கண்ணாடி மாதிரி, நான் வாழ்ற சரிதானு பார்க்கறதுக்கு தான். நாம் அதை பாராமல் படித்து கடைபிடிக்கல. நாம் பெற்றிருக்கிற வாழ்வை சரியா வாழ்றேனா என்று முகத்தை பார்க்கிற கண்ணாடிக்கு ஒப்பாக எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் உள்ளான வாழ்வை கர்த்தர் திறந்து வைக்கிறார். அது இருந்தால் நீங்கள் விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்த ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகள் நீங்கள் நடப்பீர்கள். அப்படி நடக்கத்தான் உங்களுக்கு அழைப்பு. எப்படி? அவன் அடிச்சுவடில் நடக்கிறவர்கள், விசுவாச அடிச்சுவடு. அவனுடைய விசுவாச அடிச்சுவட்டை உடையவர்களுக்கு அவன் தகப்பனானான் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும். விசுவாசமாகிய அடிச்சுவடு. அவன் விசுவாசித்து நடந்தான். தேவன் சொன்னார் 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 என்று சொல்லி நடந்தான். தேவன் சொன்னபடி செய்து நடந்தான். இதுதான் விசுவாச அடிச்சுவடு. ஹல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்லப்படுகிற பிரசங்கம். இதுதான் பிரசங்கம். அந்த காலம் பேசுனது. என்ன சொல்றார்? விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில், விசுவாசமாகிய ஆபிரகாமின் விசுவாசமாகிய அடிச்சுவடில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, அவன் நடந்த அடிச்சுவட்டுக்கு பேர் தான் விசுவாசம் என்கிற அடிச்சுவடு. ஒவ்வொரு கிரியைகளையும் காரியங்களையும் விசுவாசித்து வென்றான், விசுவாசித்து பிடித்தான், விசுவாசித்து முன்னேறி போனான். இன்றைக்கு உங்க ப்ராப்ளமோ நல்ல காரியமோ, பிரச்சனையோ நல்லதோ, விசுவாசத்தினால் அவைகளை வெல்லுவீர்கள், வாழுவீர்கள், ஜெயிப்பீர்கள். விசுவாசிகள் கைகளை தட்டி மகிமைப்படுத்தி, விசுவாசம் உள்ளவன் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. பாருங்கள், அது அழகா சொல்ற ஆபிரகாமை பத்தி சொல்லி கொடுக்கிறார். அவன் யாருக்கு தகப்பன்? விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனா இருக்கும்படிக்கும். விசுவாசம் ஆகிய அடிச்சுவடு, அந்த அடிச்சுவடின் பெயர் விசுவாசம். விசுவாசித்து தேவன் சொன்னார் என்று நம்பி அதை செய்கிறவன் தான் விசுவாசம் உள்ளவன். ஹல்லேலூயா. பதறா, குழம்ப மாட்டான். நீ விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் இல்லை. தேவன் சொல்லிவிட்டார், நான் வாழுவேன். தேவன் சொல்லிட்டார், எனக்கு நடக்கும். அந்த விசுவாசம் வரணும். சூழ்நிலை உனக்கு ஹெல்ப் பண்ணாது, மனிதர்கள் உதவி செய்ய மாட்டாங்க, உன்னுடைய என்வாயர்மெண்ட், உன்னை சுற்று சூழல் உனக்கு ஹெல்ப்பா இருக்காது. பட் தேவன் சொன்ன வார்த்தை உனக்குள்ளே உறுதியாய் வேரூன்ற வேண்டும். நிச்சயமாய் சொன்னபடி நடக்கும். நிச்சயமாய் சொன்னபடி நடக்கும். சமுத்திரமே எதிரிட்டு வந்தாலும், செங்கடல் எதிரிட்டு வந்தாலும், யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். சொல்லு நன்றி. Thank you Jesus. சொன்னதை நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. சொன்னதை செய்வான். எது எப்படி இருக்கிறதோ, என் தேவன் எனக்கு இதை சொல்லிவிட்டார், அதை நிச்சயமா நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. சொன்னது நம்முடைய மனதை நிரப்பி இருக்க வேண்டும். சொன்னவர் நம்முடைய மனதை நிறைத்திருக்க வேண்டும். அதாவது சொன்னவரை நம்முடைய கண்கள் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். மனம் சொல்லப்பட்டதை மனதில் இருத்தி வைக்க வேண்டும். என்ன சொன்னார்? யார் சொன்னது? உங்க மனசு சொல்லட்டும். நம்ம பத்தி குறை சொன்னவங்களை மனசுல வச்சுக்குவோம், சொல்லப்பட்டதையும் மனசுல வச்சுக்குவோம். ஃபெயில் ஆயிடும். என்னை கலைந்து போட வேண்டும். சில சொல்லுவாங்க, நான் உன்னை வாழ விட மாட்டேன், நீ என்ன ஆகிற பார். அவன் மண்ணு. சொன்னவன் என்னது? மண்ணு. வீராப்பு யாருமே காட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா உங்களை பயமுறுத்தின சக்திகள் நிச்சயமாய் எவ்வளவு மலை போல உயர்ந்ததோ அவ்வளவுக்கு அது பள்ளத்தாக்காய் மாற்றப்படும், தாழ்த்தப்படும். கர்த்தர் பெரியவர், அவர் நிலையானவர், அவர் நிரந்தரமானவர், அவர் நிரந்தரமானவர். He is a permanent. I am that I am. இருக்கிறவராயிருக்கிறவர், உன்னோடு இருக்கிறவர். எது எப்படியா இருந்தாலும் ஆண்டவரை இன்றைக்கு முழுவதுமாய் உங்களுடைய மனம் பற்றிக் கொள்ளட்டும், மனம் பற்றிக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை,
என்ன இவன் ஆண்டவரை நம்பி போறான் வரான், ஒண்ணுமே இல்லை, எல்லாமே என்னது அவனுக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. எழுதியிருக்கு, ஒரு அடி நிலமாகில் அவனுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுவதற்கு இல்லை. ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் ஒரு அடி நிலம் கூட அவனுடைய பெயருக்கு பத்திரம் பதியல, அவனுக்கு கொடுக்கப்படல, எழுதி கொடுக்கல. அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கு பின்வரும் சந்ததிக்கும், அவர் சொல்ற பாருங்க, இங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா பெரிய வாக்குத்தத்தம் வாசிக்கிற என்னது, உனக்கு பின்வரும் சந்ததிக்கும், உனக்கும் உன் பின் வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த ஊரெல்லாம் உனக்கு சொந்தமா தருவேன். ஒரு அடி கூட எழுதி தரல, ஆனா எல்லாம் உனக்கு தான். எழுத்துல இருக்கா? இல்ல, எல்லாவனுக்கும் இருக்கு. தேவன் இல்லாம தேவனையே எதிர்த்து நிக்கிற எல்லாவனுக்கும் சொல்றதுக்கு கொஞ்சம் இருக்கு கையில. தேவனை உடையவன், தேவனை சார்ந்தவன், தேவனை பின்பற்றி வந்தவன், தன் வாழ்வே தேவன் என்று நம்பினவன், நீர்தான் என் நம்பிக்கை என்று நின்றவன், ஒன்றும் கைக்கு சொந்தமா இல்லை. என்ன நினைச்சிருப்பான், ஆண்டவர் என்னை இப்படி வச்சு போட்டாரு. சிலர் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. ரியலி அப்படிப்பட்ட உத்தம விசுவாசர் ஆவி உள்ளவர்கள் அநேகர் உண்டு. எனக்கு நிறைய பேர் தெரியும், சொல்லவே மாட்டாங்க. 5-6 நாள் சாப்பாடே இல்லை, அவங்களுக்கு இல்லைன்னா கூட சமாளிப்பாங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கும் இல்லை, 4 பிள்ளைங்க எல்லாம் பட்னி. 1 வீக் எல்லாத்துக்கும் சாப்பாடுனா தெரியுமா, டவலை தண்ணியில் முக்கி குழந்தைகளை படுக்க வச்சு வயிற்று மேலே போட்டு வச்சிருப்பாங்க இந்த அம்மா. ரியலி. ஆனாலும் ஆண்டவர் அவங்க பேசுனதே இல்லை. இப்போ அவங்க பிள்ளைங்கெல்லாம் ஊர் உலகம் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க. செத்து போகல அந்த அம்மாவும் இருக்கு. பிள்ளைகளை பார்க்கறாங்க, கைகளை தட்டி. பேர பிள்ளையும் பார்க்கறாங்க, பேர பிள்ளைங்க திருமணத்தையும் பார்க்கறாங்க. ஹalleluya. கர்த்தரை விசுவாசித்தல் என்பது பாடம் அல்ல, அனுபவம். அது கல்வி அல்ல, கிருபை. கேட்கணும், என்னை விசுவாசத்தில் உத்தமனாய் நிறுத்தும். கேளு, என்னை விசுவாசத்தில் உத்தமனாய் நிறுத்தும். எல்லாம் இருக்கிறபடியால் அல்ல விசுவாசம், ஒன்றும் இல்லாதிருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனிதன் வித்தியாசம். இவனுக்கு பிள்ளைங்க இல்ல, ஒரு அடி நிலம் கூட கொடுக்கப்படல. அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் சொல்லிட்டார் அப்படின்னு அப்படியே புடிச்சிட்டான். ஹalleluya. இப்படிப்பட்ட மனிதன் மனதில் பல முறுவல்கள், எப்படி நடக்கும் கேள்விகள், பல எதிர்பார்ப்பின் தோல்விகள், துவண்டு போகிற மாதிரி எல்லாம் விசுவாசத்துல பிரச்சனைகள் வரும். அது சூழ்நிலை கொண்டு வரும், அது வரணும், அப்பதான் விசுவாசின்னு அர்த்தம். ஹalleluya. அந்த நேரம் இவன் தேவனிடத்தில் பேசுவதில் கிளியர், கர்த்தரோடு சம்பாஷிப்பது, தன்னுடைய ஐயப்பாடுகளை சொல்லுவது எல்லாமே ரொம்ப தெளிவா இருந்தான். ஒன்னும் இல்லாம இருந்தாலும் அவன் கர்த்தரை பிடிக்கிறதுல ரொம்ப கிளியர். அதான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சிநேகிதன் அப்படின்ட்டார். பாருங்கள், ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் எண்ணு என்று சொல்லி, இன்னும் அவனை நோக்கி சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். ஹalleluya. உன்னுடைய தலைமுறைகள் இவ்வளவு அதிகமாய் எண்ணக்கூடாததாய் இருக்கும் என்று சொன்னார். நிலமே சொந்தமா இல்ல, வீடு இல்ல, ஏதோ ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்துக்கிற, இதுல போயிட்டு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையில் தற்காலம் ஒரு காரியம் சொல்லி அது நிறைவேற முடியாதது போல் இருக்கும். ஆனால் நம்ம நினைப்போம் ரொம்ப காலம் ஆயிரும். இல்ல அப்பவே இப்ப கல்யாண வீட்டுல இயேசு வந்தார், கானாவூர்ல திராட்சை தீர்ந்து போச்சு, தண்ணியை தான் பார்த்தாங்க எல்லாருமே, இல்லையா? தண்ணியா தான் இருக்கு. தண்ணியில இனி திராட்சை ரசம் உருவாக்கணும்னா அதுக்கு நாட்கள் ஆகும், ஏன்னா அது புளிக்கணும், இல்லையா? அப்ப பார்த்தவங்க என்ன, இது இனி என்னைக்கு ஒரு தண்ணியை வச்சிருக்கிறாரு, இனி எப்போ திராட்சை பழம் கொண்டு வந்து அதை இனி ஜூஸ் ஆக்கி அதை இனி எப்போ புளிக்க நாள் ஆகும்ல. நமக்கு இப்ப இல்ல தேவை. நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா அப்புறம் ரொம்ப நாள் காத்தணும், அது மாதிரி ஆயிடுமோ. நமக்கு இப்ப இல்ல வேணும்,
நமக்கு இப்ப வேணும். இப்ப பார்க்கும்போது தண்ணியா இருக்கு. அது எப்படி நீ எப்ப ரெடி ஆகும்? சொல்லப்பட்டது நடப்பதற்குரிய எந்த அறிகுறியும் இல்லை. அறிகுறி இல்லாம நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம். கைகளை தட்டி அறிகுறி எந்த ஏதுவும் இல்லை. அல்லேலூயா. நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாத நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். வாய்ப்பே இல்லை. இப்ப நடக்கும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இது நடக்குமா? ஓ, நடக்கும்னு சொல்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை விட்டு கரையேறுவோம், வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் வெளிப்படும், என்னுடைய வாழ்வு தேவன் சொன்னபடி பெரிதா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் கிடையாது. ஆபிரகாம் நிலைமை அப்படிதான் இருந்தது. நம்புவதற்கு நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் ஏதுனா இந்த காரணத்தினால நான் நம்புறேன், இந்த இருக்கனால நம்ம இது நடந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு சுட்டி காட்டுவதற்கு எந்த ஒரு எவிடன்ஸ், அறிகுறி, எந்த அடையாளமும் இல்லை. நடக்கும் இல்லவே இல்லை. அதாங்க சொல்லிருக்கு. ஏது இல்லை, வாய்ப்பே இல்லை, சான்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் சொன்னது எனக்கு நடக்கும் என்று நாம் ஓகே அது இது எல்லாம் வச்சு ஓகே நம்பலாம். அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஓப்பனா இருக்கும். எப்படி நடக்கும்? அதான் சொல்றேன், தண்ணி எப்படி திராட்சை ரசமா மாறும்? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை சொல்லுகிறாரோ அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாய் நிறைவேற்றப்படும், தீவிரமாய் நடத்தப்படும். தீவிரமாய் என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். என் வார்த்தையை தாமதிப்பதில்லை. உன்னிலே என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். இதுவரை உன்னை மனமடிவாக்கின சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு நற்சீரை ஏற்படுத்துகிற தேவன். சொல்லி, எனக்கு நற்சீர் உண்டு, எனக்கு நற்சீர் உண்டு. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். உங்கள் சூழ்நிலைகள், காரியங்கள் மேல் கர்த்தர் நிச்சயமாய் நீ வெறும் பாத்திரம் போல் இருப்பது இல்லை என்று சொல்லுகிறார். உனக்குள்ளே நன்மை வைக்கப்படுகிறது, உனக்குள்ளே நன்மை வைக்கப்படுகிறது, உனக்குள்ளே நன்மை உண்டு. கர்த்தர் வைக்கிறார், உனக்குள்ளே நன்மை வைக்கிறார், விசுவாசத்தை வைக்கிறார், ராஜ்யத்தின் நன்மையை விதைக்கிறார், ஆசீர்வாத நன்மையை விதைக்கிறார், அற்புதத்தின் வார்த்தையை விதைக்கிறார். நிச்சயம் அது முளைக்கும், நிச்சயமாய் முளைக்கும். இப்பொழுது வாழ்வையே வெறுமையாக்கி, வாழ்வையே தத்தளிப்பாக்கி, வாழ்க்கையே நன்மை அற்றதாய் மாற்றிக் கொண்டிருக்கிற பொல்லாத தீமைகள், பொல்லாத சாபங்கள், பொல்லாத பகைமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போ. விலகட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் உன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நியாயமான அனைத்திலும் கிரியை செய்வார். அவ்வளவுதான். அது என்னைக்கும் இல்லை, இப்பத்திலிருந்து. என் சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாழ்வில் தேவன் செய்கிற செயல்பாடுகள் வாழ்க்கையில் நடந்தேறி வருவதற்கு விரோதமாய் உங்களை கவலையினால் நிரப்பி, உங்களை அவிசுவாசத்தினால் நிரப்பி, வெறுமையினால், சாபங்களினால், தீமைகளினால், பொல்லாப்பினால் நிரப்பிக் கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு ஆதிக்கம் பண்ணுகிற அவைகள் இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாய் சொல்லுவோம். உங்களுடைய நன்மைகளை பட்சித்து, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்சித்து, உங்கள் சமாதான வாழ்வை பட்சித்து, உங்களுடைய ஆவிக்குரிய மேன்மை பட்சித்து, உங்கள் பூமிக்குரிய நன்மையை பட்சித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வின் மேன்மையை பட்சித்துக் கொண்டு ஆதிக்கம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை வெளியே போ சொல்லு, சொல்லு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நன்மையை தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, காமவிகார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. வாழ்வை விட்டு வெளியேறு. தரித்திரத்தின் ஆவி வெளியேறு. தடை செய்கிற ஆவி வெளியேறு.
இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஆமென். நன்மைகளை பட்சிக்கிறவைகள், வருமானத்தை பட்சிக்கிறவைகள், ஆசீர்வாதங்களை பட்சிக்கிறவைகள், சமாதானத்தை பட்சிக்கிறவைகள், கட்டி கொண்டிருக்கிற ஆவியின் கட்டு இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். Mighty name Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வாழ்க்கை விட்டு வெளியே போ. நன்மை விட்டு வெளியே போ. சொத்தை விட்டு வெளியே போ. நன்றி. உண்மையாய். காரணம் தேவன் செய்கிறார், செய்கிறவர். அவ்வளவுதான். பிசாசினுடைய வேலை உங்களை கொண்டே அதை தடுத்தது. உங்க சுற்று சூழல், உங்கள் பாடி, மைண்ட், உங்க வீட்டு காரியங்கள், மற்றவர்கள் அட்மாஸ்பியர், இதன் வழியாய் அவனுடைய ஆதிக்கம் செயல்படும். ஏன்னா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருந்து சத்துருவை விலக்கி இருக்க வேண்டும். உங்கள் அற்புதத்தை உங்களை கொண்டே தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகள் இன்றைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருடைய அற்புதம் உங்கள் கரத்தில். சாத்தானுடைய எந்த விதமான வல்லமைகளும் நொறுக்கப்படட்டும். தேவனுடைய கரம், தேவ கரம், தேவனுடைய புயம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய மகிமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். சொல்லு, இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இப்பவே சாத்தானுடைய வலிமை அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. இயேசுவின் நாமத்தில் அந்நிய ஆவிகள் வெளியேறு. பொல்லாத சாத்தானே, ஜனத்தின் நன்மை விட்டு போ. சாத்தான் இயேசுவின் நாமத்தில் போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. வீட்டை விட்டு, வாழ்க்கையை விட்டு, நன்மை விட்டு வெளியேறட்டும். எந்த காரியம் கடினமாய் ஏற்பட்டிருக்கிறதோ அவற்றில் இருக்கிற சாத்தானுடைய ஆவி, அசுத்த ஆவியின் கட்டை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். தைத்து மாற்றி இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி மாற்றி இயேசுவின் நாமத்தில் மாறுதல் வரட்டும், மாற்றம் உண்டாகட்டும். உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், உங்கள் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஆவிகள், முன்னேற்றத்தின் பாதைக்கு தடையாய் தொடர்பு கொண்டிருக்கிற ஆவியின் தொடர்பை இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறேன், உடைத்து போடுகிறேன். உங்களுடைய செயல்பாடுகள், வேலைகள், நன்மைகள் அனைத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் உடைத்து மாற்றி விசுவாசிக்கிற யாவரும் சொல்லலாம். பிள்ளைகளுடைய வாழ்வை அடிமைப்படுத்தி ஆமென் நன்மைகளை, சமாதான வாழ்வை பட்சிக்கிற சாத்தானுடைய தந்திர போர்வைகள், மந்திரவாத போர்வைகள், மந்திரவாத போர்வைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உரிந்து மாற்றி தொடர்பை துண்டிக்கிறேன். சாத்தானுடைய தொடர்புகள் உடையட்டும். மனிதன் பொல்லாதாவின் தொடர்புகள் உடையட்டும். பகைமை ஆவின் தொடர்புகள் துண்டிக்கிறேன். சாபத்தால் வந்த ஆவின் தொடர்பை உடைத்து துண்டிக்கிறேன். பில்லி சூனியத்தின் ஆவின் தொடர்பை இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறேன். இப்பவே அவர் அவருடைய வாழ்வை விட்டு விசுவாசிக்கிற அனைவரும் நன்மை அடையும்படி, முன்னேறி போகும்படி, அவன் வாழ்வின் பகுதிகளின் மேல் பாளையம் இறங்கி இருக்கிற சாத்தானுடைய பாளையத்திலே கர்த்தருடைய பட்டயம் உலாவுகிறது. ஆவியானவரே நன்றி. தொடர்புகள் உடைக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். நீங்கள் எதை 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 அடைய வேண்டும், அவைகளுக்கு கர்த்தர் உதவியாக இருக்கிறார். விசுவாசத்தின் அடிச்சுவட்டில் நடக்கிற உங்களை இந்த நாடிலே கர்த்தர் அற்புதத்தை காண பண்ணுகிறவர். விசுவாசித்தால் நீ அற்புதத்தை காண்பாய், அற்புதத்தை காண்பாய், மேன்மையை காண்பாய், மகிமையை காண்பாய், உயர்வை காண்பாய், நிறைவுண்டு. Thank you Jesus. உன்னுடைய வாழ்க்கையில வியாதியினாலே உன்னை அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளுடைய தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினாலே துண்டிக்கப்படு. இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி, அசுத்த ஆவியின் தொடர்பை சரீர பகுதிகளை விட்டு, அவயங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் பிளக்கிடா,
பிடுங்கி போடுகிறேன். கேன்சர் ஆவியை பிடுங்கி போடுகிறேன். நாளங்கள் நாடிகளை கட்டி கொண்டிருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அவயவங்களை கட்டி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் கட்டளை அறுத்து வெளியே எடுக்கிறேன். நன்றி. சரீர சுரப்பிகளுக்குள் அவயவங்களுக்குள் எந்த எலும்பு ஜாயிண்டுகள் நரம்புகளுக்குள் இரத்த குழாய்களுக்குள் மூளை பகுதிகளுக்குள் சரீரத்தின் எந்த அவயவங்களுக்குள்ளும் பொல்லாத ஆவி குடிகொண்டிருந்தால் கட்டி கொண்டிருக்கிற மந்திரவாத கட்டு பொல்லாத சாபக்கட்டு வாதைகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பில்லி சூன்ய வாதைகள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி அழிக்கிறேன். பிடுங்கப்பட்டு உள்ள இருந்து வெளியே வரட்டும். வெளியே வரட்டும். நரம்பை விட்டு வெளியே வரட்டும். நாளங்களை விட்டு வெளியே வரட்டும். சுரப்பிகளை விட்டு வெளியே வரட்டும். ஆமென். ஹார்ட் பகுதியை விட்டு வெளியே வா. பொல்லாத ஆவி வெளியே வா. குடலை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் யூட்ரஸ் பகுதியை விட்டு வெளியே வா. கட்டி கொண்டிருக்கிற ஆவியின் கட்டே ஆவியோட வல்லமை இறங்கி mighty name Jesus கைத்து வெளியே எடுக்கிறேன். வியாதியின் மேலே ஜெயம். வியாதி உண்டு பண்ணுற ஆவிகளை உரிந்து போட்டு பலவீன ஆவிகளை உரிந்து போட்டான். தரித்திர ஆவிகளை உரிந்தா. தரித்திரத்தை ஏற்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டது. ஆவியானவரே thank you Jesus. கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இது நடக்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். யோசித்து பாருங்க. அதை நம்ம அதை எவ்வளோ காணா பாடம் படிச்சிருப்போம். நான் யார்கிட்ட வாஞ்சியா இருக்கிறேன், யார் கையில் வாஞ்ச, யார் மேலே, அதுதான் நம்மை தேடி வரும். நீங்க யார் மேல வாஞ்சா இருக்கிறீங்க அது யோசிக்கணும். நீங்க எது மேல நீங்க எண்ணமாவே இருக்கிறீங்க அது உங்களை தேடி வரும். ஆண்டவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் எண்ணமா இருக்கிறான், என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான், ஆகையால் நான் விடுவிக்க வருவேன். வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். நீ வாஞ்சதான் மேட்ரு. வாஞ்சை என்பது நம்பிக்கை என்று பொருள். நம்பிக்கையின் உருவகம் வாஞ்சை, எதிர்பார்த்து வாஞ்சை, அதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாஞ்சை கொண்டு இருக்கிறது மெய் என்றால் விடுதலையும் மெய். விடுதலை, ஜெயம், சுகம், பராமரிப்பு மெய். மெய். நோ அதர் சாய்ஸ். ஹல்லேலூயா. அதுக்கு வேற ஏதோ சாக்கு போக்கெல்லாம் கிடையாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். அடுத்தது, அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அறிந்திருக்கிறபடியால். இந்த வாக்கியத்தை இப்படிதான் வாசிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான், அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறான். எத்தனை பேருக்கு அவருடைய நாமம் தெரியும்? நாமத்தை எப்படி அறிந்தீர்கள்? சும்மா இயேசு அப்படியா? அதுதான் ப்ராப்ளமே. நீங்கள் நெப்போலியனை அறிந்தீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய முழு சரித்திரம், அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய யுத்த யுக்தி, அவனுடைய தந்திரம், ராஜதந்திரம், வீரம், வேகம், ஆவேசம், பொறுமை, பொறுமை இல்லாத கிரியை, இதெல்லாம் மொத்தமா அவனுடைய வீக்னஸ். அவன் ரொம்ப அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படி மொத்தமே அவன் லைஃப் ஹிஸ்டரியே அறிகிறதா அறியுதா. நம்ம சொல்றோம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன் அவருடைய நாமத்தை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை. அறிதல் என்றால் பேரை அறிதல் இல்லை, என்னை அவன் அறிந்திருக்கிறபடியா. என் பேரை அறிந்தான் என்பது அல்ல அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. He know about me. அவன் என்னை குறித்து அறிந்திருக்கிறபடியா அவனுக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கும், அவனுக்கு மேன்மை வந்து கொண்டிருக்கும். தேவனை குறித்த அறிவு உன்னிலே மேன்மை கொண்டு வரும். இயேசு நன்றி. இயேசுவை குறித்த அறிவு. அல்லேலூயா. இயேசு சீஷர்களுக்கு தன்னை பல விதத்திலே வெளிப்படுத்தி நிரூபித்தார். ஆனாலும் கடைசி நேரத்தில் போகிற நாள் வந்தபோது அவர் அவர்களோடு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா?
அவர் வந்து யார் பரிசுத்த ஆவி வருவாரு, பயப்படாதீங்க நான் போயிடுவேன். அவர் வந்து என்னை குறித்து உங்களுக்கு சொல்லுவார். நான் திரும்ப உங்கள்கிட்ட வருவேன். நீங்க என்னில நான் உங்கள நம்ம பிதாவில் எல்லாம் இருப்போம். நீங்கள் அப்பொழுது என்னை அறிவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களை பற்றி சொல்றீரு? உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும்ல. ஆச்சரியமான கேள்வி கேட்பான். தம்பி அதை வாசிங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். என்னை அறிந்தீர்களானால், நல்லா கவனிங்க, இயேசுவை நம்ம அறிகிறோம். இயேசு சொல்றாரு, என்ன அறிஞ்சீங்களா? என்னல பிதாவே நீங்க அறிஞ்சிட்டீங்க. இந்த அறிவு என்பது விசித்திரமானது. நம்ம ஒண்ணு ஆண்டு பேர் எனக்கு தெரியும், அது இல்லையா. அவரோடு பழகி அறிதல், அவர் எப்படிப்பட்டவர், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்குள் இருக்கிற தேவனுடைய தன்மைகளை, என்னை குறித்த திட்டத்தை அறிதல். ஹல்லேலூயா. வாசி. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும். இயேசுவிடத்தில் இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னா இன்னும் இவரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இனி உம்மை பத்தி உள்ளது போதும், பிதாவை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்பு இவ்வளவு காலம் உங்களுடனே கூட இருந்தும் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படி நீ திரும்ப பிதாவை போய் கேட்கிற? என்ன பார்த்துட்டல, இனி இதை எங்க எப்படி காட்டுறது? என்ன புரிஞ்சுக்கிட்டா நீ தேவனை புரிஞ்சாச்சு, என்ன பார்த்துட்டா நீ தேவனை பார்த்தாச்சு, வேற இனி எங்கே இருந்து அவரை கொண்டு வர்றது உனக்கு அப்படின்னு கேட்கிற. அப்படின்னா இயேசுவை இரட்சகராய் மட்டுமல்ல தேவாதி தேவனாயும் அறிந்து கொள்ள வேண்டும். அடிபட்டு சிலுவையில் அறையப்பட்டவராக மட்டுமல்ல, உயிரோடு என்றென்றைக்கும் உலக தோற்றத்துக்கு முன்னே வாழ்வின் எல்லை முழுவதும் காணப்படுகிறவராக அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனாக அவரை அறிதல். ஆபிரகாமோடு இருந்த தேவன் இவர்தான் என்று அறிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. அதான் சொல்ல, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுவார். நான் அப்பவே இருக்கிறேன். அது அவங்களுக்கு பிடிக்காது அவர் அப்படி சொல்ல. ஏன்னா அவருக்குள் இருந்த தெய்வத்துவம் அதை பேசிட்டு பாருங்கள். இவர் சொல்லுகிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை. இயேசு சொல்றார், நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும். அப்பதான் அவன் கேட்கிறான், நீர் என் உலகத்தை சொல்லி கொடுக்காம எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகிறீர். வாசி தம்பி. என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் பிதாவுக்கு அன்பா இருப்பான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது வந்து போற அன்னைக்கு நைட்டு சொல்றது. அவர் பாடுகளுக்கு முந்தின இரவு பேசுறார். அவர் சொல்றாரு, மீண்டும் நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் கேட்கிறான் உடனே, ஸ்காரியோத்தான யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். மீண்டும் எங்களுக்கு அதை நீர் வெளிப்படுத்துகிறீர் அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இல்லப்பா நாங்க உங்ககிட்ட தான் வேலை, நீங்க தான் இன்னும் எங்களை சரியா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஏதோ கொஞ்சம் சட்டதிட்டங்களை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவை விட்டு விடுகிறோம், சட்டதிட்டங்களை கடைபிடித்து வாழ்கிறோம். அப்படி அல்ல, இது தேவனோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு கூட்டு வாழ்வு. அவன் சொல்றார், நாங்கள் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம். இவன் கேட்கிற, ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்துற, உலகத்தை சொல்ல வேண்டியதானே. உடனே அவர் பதில் சொல்றாரு, அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருந்தா அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவன் என்னுடைய வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். அவனில் என்னுடைய பிதா அன்பா இருப்பார். நாங்கள் உடனே அவன்கிட்ட வந்துருவோம், அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணி விடுவோம். அல்லேலூயா. நாங்க வந்து அவங்கிட்ட தான் வாசம் பண்ணுவோம். இப்ப வாசம் பண்ணும் போது அவன் என்ன அறிஞ்சுக்குவான், என்னதான் புரிவான்.
உலக மனுஷன் போய் இதுக்கு நான் என்ன பத்தி சொல்லணும்? அதாவது இது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய அறிவு. ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், விசுவாசித்தால் அவனுக்கு ரட்சிப்பு. அது விசுவாசத்தினால் வருகிற ரட்சிப்பு. இது தேவனை குறித்த வெளிப்பாட்டு அறிவினால் வருகிற வாழ்க்கை. தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தினால் உண்டாகிற ஜெயமுள்ள வாழ்க்கை வேண்டும். அது அவரை அறிகிற அறிவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு. நல்லா புரியுங்க. நாங்கள் அவரிடத்தில் வந்து அவருடைய வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அறியாத மக்கள் மத்தியில தேவனை குறித்த அறிவை கொடுக்க முடியாது. சுவிசேஷம் நல்ல செய்தியை பிரசங்கிக்கலாம். நற்செய்தி யாருக்கு? உலக மனுஷனுக்கு. அவங்கிட்ட போய் டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அடுத்த பார்ட். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையில் சேர்த்தான். சபைனா நீங்க பில்டிங் நினைப்பீங்க, பில்டிங் இல்ல சபை. தேவன ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம். ஹல்லேலூயா. அதுல சேர்வாங்க. அப்ப அப்படி சபைக்குள் வந்தவனுக்கு தேவனுடைய குறித்த அறிவடிப்படையான உபதேசங்கள் கொடுக்கப்படும். ஆண்டவர் இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3.5 ஆண்டு காலம் வார்த்தைகளை கேட்டாங்க, நற்செய்தி கேட்டார்கள், வெளிப்பாடு கேட்டார்கள், ராஜ்யத்தை குறித்தெல்லாம் கேட்டாங்க. ஆனா அவருக்கு தெரியும் இவனுங்களுக்கு இந்த அறிவு பத்தாது. ஹல்லேலூயா. இவன் பெற்றிருக்கிற அறிவு வரப்போகிற சூழ்நிலையை எதிர்க்க தரித்திரம் வருது, பஞ்சம் வரப்போகுது. அகபு காலத்திலே பஞ்சம் வந்தது. இதை எதிர்க்க இவனுடைய விசுவாச அறிவு பத்தாது. உபத்திரம் வரப்போகிறது. அதுல நிக்கிறதுக்கு என்னை குறித்த இந்த அறிவு அவனுக்கு பத்தாது. நம்ம நினைக்கிறோம் 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க, பத்தாது. அவர் உன்னோடு வாசம் பண்ணினாரா? அவரை குறித்து நீ அறிகிறாயோ? அதுதான் உன்னை பெரியவனாய் மாற்றும், பலவானாய் மாற்றும், சுதந்திரவாளியாய் மாற்றும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், அவரை குறித்த அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ். தேவன் உங்களுக்கு அனுபவமான அறிவை தருகிறார். அல்லேலூயா. அதத்தான் சொன்னார், அவன் என் நாமத்தை அறிந்தபடியால், என் பெயரை, என்னை குறித்து. அதைத்தான் சொல்லுவது. எங்களுக்கு எதுக்கே இன்னும் உங்களை பத்தி சொல்றீங்கன்னு கேட்கிறான். இல்லப்பா, நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நாங்க உங்ககிட்ட அவன் தங்கி இருப்போம், அப்ப நீ என்ன புரிஞ்சுக்குவேன்ற அந்த அறிவு, அவரோட வாழ்கிற அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டு அறிவு தேவனை குறித்து. அது உங்களை கலங்க ஒட்டாது. என்ன பண்ண ஒட்டாது? கலங்க விடாது. நீ கலங்க மாட்ட, கலங்குறவனை பார்த்து கலங்காதேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறான். நான் இழந்ததை திரும்ப பெறுவேன். என் கைவிட்டு போன திரும்ப வரும். என் வெறுமை நிச்சயமை பரிபூர்ணமாக்கப்படும். என்னுடைய நிந்தையின் வாழ்வை, அவமானத்தின் வாழ்வை கர்த்தர் மகிழ்ச்சியும் மகிமை உள்ளதாய் மாற்றுவார். என்னோடு இருக்கிற என் தேவனை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை அவர் மேன்மைப்படுத்துவார். எனக்கு அவர் உயர்வை தருவார். ஹல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு. இயேசு அறிஞ்சா நீங்க தேவனை அறிகிறீர்கள். இயேசுன்ற பேர் அல்ல சொல்றதுங்க, அவருடைய ஆழ்த்தத்துவத்தை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய திராணியை, அவருடைய நீதி அறிதல், அவருடைய மனதை அறிதல். அல்லேலூயா. அவர் திரு உள்ளத்தை அறிந்து கொள்ளுதல், அவர் சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள வேண்டுமா? மனம் புதிதாகி, உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்ப தேவ மனம், தேவனுடைய திருவுளம் அறிதல். அவர் சொல்லுகிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஏய், நீ அறிந்தாலே உயர்வையோ, உயர்வு, உன் வாழ்வு உயரட்டும், உன்னுடைய வாழ்வு உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் உயர்த்தப்படு. சத்துருவால் தாழ்த்தப்பட்ட உன் வாழ்வு, உன்னுடைய கூடாரம், குடும்பம் உயர்த்தப்படட்டு. தாழ்த்துகிற வல்லமைகள் உடைந்து விட, தாழ்த்துகிற வல்லமைகள் உடைந்து விட, அடிமைப்படுத்துகிற சங்கிலிகள் முறியட்டே, முறியட்டும். உன்னுடைய மேன்மைக்கு விரோதமாய் கொடிபிடிக்கிற அந்தகார புத்திரன் மடங்கடிக்கப்பட்டார். நன்றி. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உயர்வு, ப்ரமோஷன் என்ற அர்த்தம், வளர்ச்சி, விருத்தி. ஹல்லேலூயா. இருக்கிற அடிமை நிலையிலிருந்து ஒரு உயர்வு, தாழ் நிலையிலிருந்து ஒரு மேல்நிலை, நிலைமையில் ஒரு மாற்றம்.
ஆண்டவர் சொல்லிட்டார் அத 2:1 அவரை நீ அறிந்து கொள்ளுதல், இரண்டாவது அவரிடத்திலே வாஞ்சையாயிருத்தல், அவர் மேல் வாஞ்சை. அதைத்தாங்க இரண்டாவது வாசித்தோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். இதாயா நம்பிக்கை, என்னையே நம்பி இருக்கிறான். So I will heal you, I will deliver you, I will hold you, I will hold you. நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன் மகனை ஆதரிப்பேன், நான் உன்னுடைய குமாரத்தை ஆதரிப்பேன், நான் உனக்கு நிலையான வீட்டை ஏற்படுத்துவேன், நான் உனக்கு விருத்தியை தருவேன், உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உண்மையாய் ஹல்லேலூயா. என்ன terrible problem maybe, but he will deliver you, he will deliver me. என்னை விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறபடியா, அவரை வாஞ்சிக்கிறபடியா, நான் அவரை வாஞ்சிக்கிறபடியா, நான் அவரை வாஞ்சிக்கிறபடியா எனக்கு சுகம் உண்டு. சொல்லி, எனக்கு சுகம் உண்டு. அவர் நாமத்தை அறிந்தபடியால் சுகம், அவர் பெயரை அறிந்தபடியால் சுகம். விடுவிக்கிற தேவகுமாரன் இயேசு, ஆசீர்வதிக்கிற தேவகுமாரன் இயேசு. என்ன அறியறீங்க? ஒரே ஒரு வாக்கியம், உங்கள் பொல்லாங்கினின்று உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை உங்களிடத்தில் முதலாவது அனுப்பினார். என்னது? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. பொல்லாங்குகள் என்றால் எத்தகைய தீமைகளாயிருந்தாலும் சரி, எத்தனை தீமைகளாயிருந்தாலும் சரி, அனைத்து பொல்லாங்குகளிலிருந்தும் உங்களை விடுவித்து, சொல்லி, என்னை விடுவித்து பொல்லாங்காய் தோன்றுகிற அனைத்து வெளியேறட்டு. ஹல்லேலூயா. பொல்லாங்கு, அதை தோற்றுவித்தவனுக்கு பெயர் பொல்லாங்கன், பிசாசுக்கு பெயர் பொல்லாங்கன். அவன் உண்டாக்கின எல்லாத்துக்கு பேர் என்னது? பொல்லாங்கு. அது மன அளவில், மனம், நம்முடைய உள்ளம், கிரியை, அவன் கிரியை பொல்லாததாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. பொல்லாதவைகளாகி இவைகள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று எழுதியிருக்கிறது. பொல்லாப்பு உங்கள் கூடாரத்தில் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பொல்லாப்பு நேரிட்டது என்று சாவுக்கு ஏதுவான பிரச்சனை பற்றி சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் பொல்லாங்கு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பிசாசினால் தாக்குதல், சூழ்ச்சியான காரியங்கள், கட்டான காரியங்கள், வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கிற பொல்லாங்கானவை, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களில் அசுத்தமான கிரியைகளை, தன்மைகளை, நினைவுகளை கொண்டு வருகிற அனைத்துக்கும் பொல்லாங்கானவை என்று பெயர். பொல்லாங்கான இவைகள் ஒரு மனிதனுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு அது அவனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அது எவை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மார்க் 7ஆம் அதிகாரம் 20-21 இருந்து வாசிங்க. அப்போ பொல்லாங்கானவை இங்கே சொல்லுகிறார், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. உங்கள் பொல்லாங்குகள் not only spiritual problem or mental, psychological, இல்ல financial, ஏதோ பொல்லாங்கானவை நம்முடைய வாழ்க்கையை பட்சித்துக் கொண்டிருக்கிற பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விடுவிக்க, பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, விலக்கி, separate from evil, உங்களை பொல்லாங்கினின்று நீக்கி, உங்களை பாவம் என்கிற பொல்லாங்கு இல்ல, கெட்ட குணங்கள் என்கிற பொல்லாங்கு இல்ல, தீமை என்கிற பொல்லாங்கு, மனிதனுடைய சூழ்ச்சி, சாபம், எரிச்சல், பகை, பொறாமை, தீமையானவைகள், மந்திரவாதம், பெல்லி சூனியம், செய்வினைகள், தரித்திரம், இப்படிப்பட்ட அனைத்து பொல்லாங்கு இயேசுவின் நாமத்தில் விலகட்டு. விலக்கி பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படு. அல்லேலூயா. பாருங்கள், பொல்லாங்கு ஒன்று உண்டென்றால் அங்கே பொல்லாங்கன் இருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாக ஒவ்வொரு ஸ்பிரிட், ஆவிகள் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அதான் விடுவித்து என்று சொல்லப்பட காரணம்.
ஏன் விடுவித்து? ஒரு மனுஷன் நல்ல செய்ய விரும்புறான், ஆனா அவனால முடியல பாருங்க. காரணம், அது தான் விரும்பி மாற்றிக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல, அது ஒரு ஆவியின் கிரியை, ஆவியின் தன்மை, நேச்சர், ஆவியின் அடிமைத்தனம், வேறு விதமான ஆவிகளுடைய ஆக்கிரமிப்பு. ஆகையால் அது உங்களை கட்டி கொண்டிருக்கிறது அர்த்தம். அப்படிப்பட்ட லிங்க் கர்த்தர் என்ன பண்றார்? ரிலீஸ். வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாங்கானவைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுவிக்கப்படட்டும். பிசாசின் ஆவிகள், பொல்லாங்கை நடப்பிக்கிற ஆவிகள், வாழ்க்கையை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள், வாழ்க்கையை திணற பண்ணுகிற ஆவிகள், வாழ்க்கை துண்டாடுகிற ஆவிகள், வாழ்க்கையை பலவிதமாய் அலக்கழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செப்பரேட், விடுவித்து நீக்கி உன்னை விட்டவைகள் நீக்கப்படட்டும். சுகர் ஆவிகள், சுகரை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி நீங்கி, இருதய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியே விலகி இயேசுவின் நாமத்தில் மாறு. வியாதி பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு விலக்கி வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும், குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும், சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். பொல்லாத ஆவியினுடைய பலவீனம், ஹார்ட் லங்ஸ் பகுதி, குடல் வயிற்று பகுதி, கர்ப்பப்பை பகுதி, கணைய பகுதி, லிவர் பகுதி, சுவாசப்பை பகுதி, எலும்புகள், நரம்புகள் பகுதி அனைத்து விட்டு வெளியே வா இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் நேம். விலக்கி விலக்கி ரிமூவ் பண்ணு. தொடர்பை துண்டித்து. எது துண்டிக்கப்படுது? உங்க வாழ்க்கையில எதில் நீ கண்டுபிடிச்சீங்க? உங்க ப்ராப்ளம் உங்களுக்கு தானே தெரியும். என்னெல்லாம் உங்க மனதில் தொடர்பு கொண்டு சங்கிலி போல இருக்கு, அதை இன்றைக்கு விலக்குகிறான். அதை விலக்கட்டும், அதை விலக்கட்டும். உன்னை விட்டு, உன் பிள்ளையை விட்டு, ஆமே, உன் வீட்டை விட்டு, சூழ்நிலையை பின்தொடர்ந்து வருகிற சவால்கள், கேள்விகள், மனிதனால் உண்டான பொல்லாப்பு, தகப்பனால் உண்டான பொல்லாப்பு, வீட்டாரால் உண்டான பொல்லாப்பு விலகட்டே. உன்னுடைய மாமனாரால் உண்டான பொல்லாப்பு விலக சொல்லு. விலகி நீ நம்பின மனிதர்கள் உண்டான பொல்லாப்பை விலக்கி, உன்னோடு பழகின நபர்களால் உண்டான பொல்லாப்பை விலக்கி விலகட்டும், 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 விலக்கி இயேசுவின் நாமத்தில் விலக்கி. உன் தொழிலை விட்டு தரித்திரத்தை, கட்டுகளை விலக்கி இயேசுவின் நாமத்தில். வருமான தொழிலை விட்டு பொல்லாப்பை விலக்கி, பிசினஸ் விட்டு பொல்லாப்பை விலக்கி, வேலை விட்டு பொல்லாப்பை விலக்கி, வீட்டை விட்டு தரித்திரத்தை விலக்கி. உன் பிள்ளைகளை விட்டு என்ன விலகணும் சொல்லுதி, அது நிச்சயமா விலகும் இயேசுவின் நாமத்தில். கீழ்ப்படியாமை, அடங்கா தன்மையின் ஆவி பிள்ளைகளை விட்டு விலக்கினார். அறியாமைகள் விலகட்டும். நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடு. விபத்துண்டாக்கும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி. சாவை ஏற்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் உடைத்து விலக்கினார். உன்னை விட்டு வாதைகளை விலக்கினார். பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டது உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு உங்களிடத்துக்கு முதலாவது அனுப்பினார். உங்களிடத்துக்கு அனுப்பினார். உன்னை ஆசீர்வதிக்க, பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வதிக்க சொல்லு. பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வதிக்க அனுப்பினார். இப்பவே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ தேவனை அறிந்தபடியா இது இன்றைக்கு உனக்கு நடக்கும். பொல்லாங்கு விலகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும், வீடு உண்டாகும்,
திருமணம் உண்டாகும், படிப்பு உண்டாகும், வேலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். நன்றி. விசுவாசத்தினால் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் தீமையை விலக்கி, பொல்லாங்குக்கு உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிறவர். தேவன் உங்களுக்காக தமது குமாரனை அனுப்பினார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் இது இன்றைக்கு பலிக்கட்டு. நன்றி. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசம் அடிச்சுவடு. அவன் நடந்தான். அவன் வாழ்க்கையில் ஒன்றும் ஜெயமாக காணப்படவில்லை. ஆனால் சொன்னார், அதை நம்பி அவன் நடந்தான். அவன் தேவனை அறிந்திருந்தான். தேவனிடத்தில் வாஞ்சையாயிருந்தான். நீ தேவனை அறிந்திருக்கிறாய். அவர் உனக்காகத்தான் அனுப்பப்பட்டார். உன் பொல்லாங்கை உன்னை விட்டு நீக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்க முதலாவது உன்னிடத்தில் அவர் வந்திருக்கிறார். First, you are the first born. You are the first preference. You are first. உனக்கு முன்னுரிமை, உனக்கு முன்னுரிமை உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவருடைய வாழ்வில் இன்றைக்கு பொல்லாங்கு விலகுது, பொல்லாங்கு விலகுது, பொல்லாங்கு விலகுது. ஆசீர்வாதத்துக்கு விரோதமான பொல்லாங்கு, பொறாமையின் ஆவிகளை அழித்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அற்புதங்களை ஹல்லேலூயா நீரே நடப்பிக்கிறவர். தேவன் இன்றைக்கு அற்புதத்தை நடப்பிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை சொன்னபடி ஒன்றும் நம்புவதற்கு எந்த காரியமும் இல்லாதிருந்த போதிலும் அவன் நம்பினான். இன்று தேவனை அறிந்து தேவனை வாஞ்சிக்கிற உன் வாழ்வை விடுவித்து ஆசீர்வதிக்க அனுப்பப்பட்டவர் இயேசு. அவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய இடமளித்து விட, உன்னுடைய உள்ளத்தில் விடுதலை உண்டாக்கும்படி, சுபாவங்களை மாற்றும்படி, குணங்களை மாற்றும்படி, மனதை மாற்றும்படி, பொல்லாங்கான குணங்களை மாற்றும்படி, இச்சையான குணங்களை மாற்றும்படி, கீழ்ப்படியாத குணங்களை மாற்றும்படி, முரட்டாட்டமான குணங்களை மாற்றும்படி ஆவியானவரே பலவீனத்தின் காரியங்களை மாற்ற, பலவீனங்கள், வியாதிகள், வாதைகளை மாற்றி சுகம் உண்டு. சுகம் தரித்திரங்களை மாற்றி ஆதரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீ போல் என்
இயேசையா நீர் போல் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீப்போதும் என் வாழ்விலே இயேசையா நீப்போதும் என் வாழ்விலே. நீப்போதும் என் வாழ்விலே இயேசையா நீப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீப்போதும் என் வாழ்விலே இயேசையா நீப்போதும் என் வாழ்விலே. நீப்போதும் என் வாழ்விலே இயேசையா நீப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போது என் வாழ்விலே இயேசையா இப்போது என் வாழ்விலே. இப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் போதும், உம்மிடத்தில் வாஞ்சையாயிரு. உம்மை அறிந்தவனுக்கு பாதுகாப்பளிக்கிறவர் நீர் போதும் அப்பா, நீர் போதும். உள்ளத்தை ஆட்கொள்ளும், வாழ்வு முழுவதிலும் ஆளுகை செய்யும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்வை ஆளுகை செய்ய எல்லா விதமான பொல்லாங்கையும் மாற்றும் ஆசீர்வதிக்கிற நீர் போதும், நீர் போதும். உம்முடைய நாமத்தை உம்மை அறிந்தவனுக்கு குறையில்லை, உம்மை வாஞ்சிக்கிறவனுக்கு நிறைவுண்டு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், சுகப்படுத்துவேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், தப்புவிப்பேன், பொல்லாங்குக்கு நீங்களாக்குவேன். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேல் நாமத்தை அறிந்தவனுக்கு குறைவில்லை, நிறைவுண்டு, உயர்வுண்டு. ஒவ்வொரு மேலும் பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட தடைகளாயிருந்தால், எப்படிப்பட்ட சவால்களாயிருந்தால், எப்படிப்பட்ட வல்லமைகளாயிருந்தால் இயேசுவின் நாமத்தினால் தாழ்த்தப்படு,
தாழ்த்தப்படு, தாழ்த்தப்பட்டு போ, தாழ்த்தப்பட்டு போ. உம்முடைய வாழ்வை விட்டும் தாழ்த்தப்பட்டு விலகி போ, விலக்கி விலக்கி போடுகிறேன். உம்முடைய வாழ்வை விட்டு விலக்கி ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து வாஞ்சிக்கிற அனைவர் மேலும் நன்மை உண்டாகும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர் 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 பொல்லாங்குகளுக்கு நீங்களாக்கி நீக்கி ஆசீர்வதிக்க அனுப்பினவர் ஒவ்வொரு வாழ்விலும் பலிப்பதாக 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 பலிக்கட்டும். கர்த்தர் கொடுக்கிற நன்மை பலிக்கட்டும். அவைகளுக்கு எதிரான சாத்தானுடைய எல்லா சாத்தானுடைய தடை கட்டுகள், தடை சாபங்கள், தீமைகள் இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போ. இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போ. ஒவ்வொரு மேல் நன்மை பலிக்கட்டும், ஆசீர்வாதம் பலிக்கட்டும். புது வாழ்வு தோன்றட்டும், புது நன்மை தோன்றட்டும், புது மேன்மை தோன்றட்டும், புதிய காரியம் தோன்றட்டும், புதிய காரியம் வெளிப்படட்டும், புதிய காரியம் முளைக்கட்டும், அற்புதம் முளைக்கட்டும், அதிசயம் முளைக்கட்டும், வீடுகள் வெளிப்படட்டும், வாழ்வு வெளிப்படட்டும், நன்மைகள் வெளிப்படட்டும், கர்ப்பத்தின் கனி வெளிப்படட்டும். வெளிப்படட்டே, வெளிப்படு, வெளிப்படு. வீடற்றவனுக்கு வீடு உண்டாகட்டு, வேலையற்றவனுக்கு வேலை உண்டாகட்டு, நன்மையற்றவனுக்கு நன்மை உண்டாகட்டு, திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கட்டு, குழந்தை பாக்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டு. சமாதானம் குடும்ப வாழ்விலே சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தின் பிரிவினையின் ஆவிகள் இன்னைக்கு தரிப்புண்டு போயிற்று, தரிக்கப்பட்டு போ, தரிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் தரிக்கப்பட்டு போகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். இழந்தவைகள் திரும்பி வரட்டும், நன்மைகள் வாய்க்கட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஒவ்வொரு மேலும் கிருபை சம்பூர்ணமாய் உண்டாயிருப்பதா. தேவனுடைய ஆளுகை ஆசீர்வாதம் சம்பூர்ணமாயிருந்து ஜெயத்தோடு சுகத்தோடு மகிமையோடு கனத்தோடு அனுப்பும். உம்மிடத்தில் வாஞ்சையாய் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களால் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து உம்மாலே பொல்லாங்குக்கு நீங்களாக்கி ஆசீர்வாதம் பெற்று வாழ உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே விசுவாச அடிச்சுவட்டு நடக்கிற விசேஷத்த சந்ததியால் காணப்படுவார்களாக. விசுவாச சந்ததியை காணப்பட இயேசுவின் இரத்தத்தை முத்தரிக்கிறேன். கடந்த ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆவியின் ஆளுகை, தேவ ஆவியினுடைய அக்கினி, தேவனுடைய செங்கோல் செங்கோல் நம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கட்டும். அந்நியனுடைய அடிமைத்தன கோல் முறியட்டும், முறியட்டும், முறிந்து போகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை காத்து நடத்தும், தீமைகளுக்கு விலக்கி நடத்தும். ஆசீர்வதி துதி கனமகிமை உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9444272846. உங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளால் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கெடுக்க விரும்புவோர் நேரடியாக வங்கி மூலம் உதவி செய்யலாம். செக், மணி ஆர்டர், டிராஃப்ட் அனுப்ப விரும்புகிறவர்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம், அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, கன்னியாகுமரி மாவட்டம். பின் 629169. மேலும் விவரங்களுக்கு 9442002846.